நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவகுமார், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் யூனிடிக் எக்ஸ்சேஞ்ச். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஷார்ட் டேர்மில் ஒரு ப்ராஃபிட் வரக்கூடிய காயினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஷார்ட் டேர்ம்ன்றது உங்களுக்கு 10 டேஸாக இருக்கலாம், அல்லது 1 மந்த்தாக இருக்கலாம், அல்லது 3 மந்த்ஸாக இருக்கலாம். பட் நம்ம இன்னைக்கு சொல்கிறது அதிகபட்சம் ஒரு 15 டேஸில் ஓரளவுக்கு ஒரு ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய ஒரு காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். அட்லீஸ்ட் ஒரு 30 to 40% உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். பட் லாங் டேர்மாகவும் நீங்கள் இதை ஹோல்டு பண்ணலாம். பட் இருந்தாலும் ஒரு ஷார்ட் டேர்மாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதா அடுத்தடுத்து அட்லீஸ்ட் ஒரு 20 to 30% நீங்கள் ஷார்ட் டேர்மாக ஒரு ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய கேபிட்டல் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். லாங் டேர்மாக ஹோல்டு பண்ணுறதுக்குன்னு சில காயின்களை வச்சுக்கிட்டு ஷார்ட் டேர்மாக சில காயின்களை வச்சு நம்ம ஏர்ன் பண்ணணும். அதுதான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ட்ரேடிங் முதலீடு. ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஷார்ட் டேர்ம் காயின் பார்த்தீங்கன்னா ஏஐஏ, டி ஏஜென்ட் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 எக்கோசிஸ்டத்தில் இது இருக்குது. ஒன்று எஸ்யூஐ எக்கோசிஸ்டம் அண்ட் பினான்ஸ் எக்கோசிஸ்டம். இந்த 2 எக்கோசிஸ்டத்துலேயும் உருவான காயின் தான் டி ஏஜென்ட் ஏஐ அப்படின்னு சொல்கிறது. இது ஆக்சுவலி எல்லா எக்ஸ்சேஞ்சிலையுமே இருக்குது, பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சிலையுமே இருக்குது. முக்கியமாக பினான்ஸுடைய ஆல்ஃபான்றதில் ஏர் ட்ராப்பாக இந்த காயினே கொடுத்தாங்க. இப்போ ஒரு நல்ல ரேட்டில் இருக்குது. நம்ம பெரும்பாலும் நம்மளுடைய யூனிடிக் சேனலில் சொல்லக்கூடிய காயின்கள் எல்லாமே பெரும்பாலும் நல்ல ஒரு லோவில் இருக்கக்கூடிய காயின்களாக தான் நான் ரெக்கமெண்டேஷனே நான் கொடுப்பேன். நான் அந்த மாதிரி காயின்களை தான் பை பண்ண சொல்லுவேன். ஒரு சில டாப் காயின்கள்லாம் உங்களுக்கு ஹை ரேட்டாக இருந்தாலும் லாங் டேர்முக்கு நம்ம அதை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சில காயின்கள்லாம் நம்ம நல்ல டிப்பில் இருக்கும்போது அந்த ரேட்டுக்கு பை பண்ணால் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற அந்த ஸ்டேஜில் தான் அந்த காயின்களவே நம்ம சொல்கிறது. ஆகையால் நீங்கள் இந்த டி ஏஜென்ட் ஏஐ, அதாவது ஏஐஏ அப்படின்ற இந்த காயினை நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணலாம். இதனுடைய யூஸ் கேஸ், அதாவது இதனுடைய போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இவங்க ஃபுல்லாகவே ஏஐ ஏஜென்ட், ஏஐ ரிலேட்டடாக தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஏஐயில் இப்போ ஒரு பிக் டேட்டா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய லெவலில் வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ உலகம் பூராமே ஏஐயில் எல்லா செக்டர்லையும் இன்வால்வ் ஆகுறாங்க. அதில் டேட்டாஸுமே ஏஐயில் இவங்க பண்ணுறதுனால இதனுடைய ஃபியூச்சர்ஸ், அதாவது இந்த காயினுக்கான ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது ஒரு நல்ல ப்ராஜெக்டாக இவங்க பண்ணிட்டு இருக்கனால நிச்சயமாக லாங் டேர்முக்கு ஒரு பெரிய லெவலில் வரும். பட் நம்ம சொல்கிறது ஒரு ஷார்ட் டேர்மாக நீங்கள் இதில் ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது கூடிய விரைவில் $1 உங்களுக்கு ரீச் பண்ணும். இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா $0.36 இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எல்லா லீடிங் எக்ஸ்சேஞ்சிலையுமே இது இருக்குது. 0.36 இது கூடிய விரைவில் $1 போகிறதுக்குமான வாய்ப்புகளுமே இருக்குது. பட் நீங்கள் $1 வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதில் உங்களுக்கு ஒரு 30%, 30 to 40% ரீச் ஆகும்போது அதில் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். அல்லது 50% ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் நீங்கள் இனிமே அடுத்த லெவலுக்கு நீங்கள் கேரி ஓவர் பண்ணலாம். ஸோ ஒரு ஷார்ட் டேர்மில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல காயின் தான் டி ஏஜென்ட் ஏஐ, அதாவது ஏஐஏ காயின். இந்த காயினை உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வச்சுட்டு நீங்கள் ப்ராஃபிட் அடையலாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் புது புது சப்ஜெக்டுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.